சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 3 வசனங்கள் படிக்கும் பொழுது அங்க வந்து நீங்க ஆலயத்தை குறித்து பார்க்கலாம். அப்ப இது எந்த ஆலயத்தை குறிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். இது எந்த ஆலயம்னு சொன்னா நமக்கு தெரிந்து வேதாகமத்துல 2 ஆலயங்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரலாற்றுல இருந்திருக்கு. ஒண்ணு வந்து நேபுகாத்நேச்சரால இடிக்கப்பட்டது. மற்றொரு 2ஆம் ஆலயமானது யாராலன்னு சொன்னா ரோம அரசனாக இருந்த தீத்து அல்லது டைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா அந்த 2ஆம் ஆலயம், அதாவது அதை ஏரோதின் ஆலயம் என்று சொல்லுவார்கள். அந்த ஏரோதின் ஆலயமானதும் இடிக்கப்பட்டதாக நாம பார்க்க முடியும். இப்போ எருசலேம்ல ஒரு ஆலயம் இல்லை. அந்த இடத்துல டெம்பிள் மவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடம் ஆலய மலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மசூதி இருக்குது இப்போதைக்கு. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன் 2 வியாக்கியானங்கள் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, அங்கதான் முகமது நபி குதிரையின் மீது வந்து அந்த இடத்துல மலையின் மீது நின்றதாகவும் அதனுடைய குதிரையினுடைய அந்த கால் தடம் அங்கே பதிந்திருப்பதாகவும், ஆக அது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனித ஒரு இடம். பொதுவா இஸ்லாமியர்களுக்கு 2 வேறு முக்கியமான இடங்களும் உண்டு. ஒண்ணு வந்து மெக்கா, இன்னொன்னு மெதினான்னு சொல்லக்கூடிய இடம். இப்ப இந்த 3ஆவதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எருசலேம்ல இருக்கக்கூடிய இந்த டெம்பிள் மவுண்ட், ஆங்கிலத்துல டெம்பிள் மவுண்ட்னு சொல்லுவாங்க, ஆலய மலை என்று நாம சொல்லலாம். இந்த இடத்த வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புனிதமான ஒரு இடமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கருதப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன், இஸ்லாமியர்கள் இப்படி சொன்னாங்க. ஆனா யூதர்கள் வந்து கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, வேதாகமத்துல பழைய ஏற்பாடுல கிட்டத்தட்ட பல முறை 600க்கு மேற்பட்ட முறைகள் என்ன இருக்குன்னு சொன்னா எருசலேம் அப்படிங்கிற வார்த்தை வர்றதை நாம பார்க்க முடியும். ஆனா குரான்ல எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு மென்ஷன் இருக்கிறதாகவும் அவர் வந்ததாகவும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றது மட்டும் இல்லாம அங்கே கால் தடம் ஒரு இடம் இருக்குது, பதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல பலி செலுத்தும் போது வரக்கூடிய ரத்தங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா வெளியேற்றுவதற்காக சில அந்த டிரைனேஜ் பைப்பு ஒண்ணு அந்த இடத்துல இருந்ததாகவும், அந்த தடம் இருக்கிற இடம் வந்து டிரைனேஜ் பைப்பு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா யூதர்கள் அவங்களுடைய தரப்பிலிருந்து விவாதத்தை வைக்கிறார். அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது இருக்கக்கூடிய இடம் வந்து அவங்க சொல்லக்கூடியது எப்படி அது உண்மைன்னு நாம புரிந்து கொள்றோம்னு சொன்னா, இங்கே ஆவியானவர் நமக்கு 11ஆம் அதிகாரத்துல எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ இதுல இருந்து நாம அறிந்து கொள்ளலாம், இந்த பிராகாரத்துலதான் அவுட்டர் கோட்ல தான் பலி செலுத்தக்கூடிய இடம் இருக்கும். ஆக இதை வைத்து நாம புரிந்து கொண்டோம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இன்னும் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். ஆலயம் வந்து நிச்சயமா கட்டப்படும். அப்ப இது எதை குறிக்குதுன்னு சொன்னா வரப்போகிற 3ஆம் ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இப்ப ஆலயத்தை கட்டுறதுக்கான ஏதாவது முயற்சிகள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னா, ஆக மொத்தம் நீங்க எல்லா வரலாறையும் சரி, இயற்கையை சரி, அது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கிற சூழல் எல்லாவற்றையும் யோசித்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வேகமாக அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எப்ப வேணாலும் அவங்க அந்த பர்மிஷன் கிடைக்காதான் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக ஆலயம் என்ன செய்யும், கட்டப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு சில உதாரணங்களும் நான் சொன்னேன். என்ன உதாரணங்கள் சொன்னா, அங்கே ஏரியல்னு சொல்லக்கூடிய ஒரு ரபி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய தலைமையில ஒரு டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜே தொடங்கிட்டாங்க. அந்த காலேஜ்ல என்ன ட்ரைனிங் கொடுக்கப்படும் சொன்னா, எப்படி ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாம தயாரிப்பதும் அதனுடைய அளவுகள் எல்லாவற்றையும் சரியாய் வேதத்தின் அடிப்படையில வரப்போற ஆலயத்துக்கு தேவையானது எப்படி இருக்குமோ அந்த அடிப்படையில எல்லாமே இப்பவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியனுடைய ஆடை என்பது கிட்டத்தட்ட 9 கோடி மதிப்புல வந்து அது செய்யப்பட்டு ஒரு பொம்மையில வச்சிருக்காங்களாம். இப்ப நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம். அங்க விசிட் பண்ற மாதிரி நீங்க வாய்ப்பு கிடைக்கும், அதை நீங்க பார்க்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை இதுல இருந்து நீங்க பார்க்க முடியும். இன்னொரு உதாரணம் நான் சொன்னேன், அந்த சிவப்பு கிடாரி. கிட்டத்தட்ட பல வருடங்களாக சிவப்பு கிடாரி எருசலேம் நகரத்துல பிறந்ததாக அவங்க நோட்டீஸ் பண்ணல. ஆனா இப்போ சிவப்பு கிடாரி வந்து ரீசெண்டா சமீபத்துல பிறந்திருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. ஏன் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிவப்பு கிடாரி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஏன்னா சிவப்பு கிடாரிய வந்து ஆலயத்தை வந்து டெடிகேட் பண்றதற்கு, நீங்க வந்து பிரதிஷ்டை செய்வதற்கு என்ன செய்வாங்கன்னா அந்த சிவப்பு கிடாரினுடைய அந்த சாம்பலை வைத்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாரும் அவங்க கருத்து என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வரலாற்று என்ன செஞ்சிருக்காரு, கரெக்டா எல்லாம் செஞ்சுட்டு வர்றதை அவங்க பார்க்க முடியுது. யூதர்கள் எல்லாமே ஆவலோடு காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியாவை அவங்க என்ன செய்யலன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ மெஸ்ஸியாவா அவங்க அங்கீகரிக்கிறது இல்லை. அவங்க இன்னும் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ இப்படியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் நாம சிந்தித்தோம். ஆக இந்த வசனங்கள் அனைத்துமே எதை குறிக்குதுன்னு சொன்னா, வரப்போகிற ஆலயத்தை குறிக்கிறது, 3ஆம் ஆலயம். ஆக நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வேகமாக இந்த ஆலயம் கட்டப்படும், அதுக்கான ஆயத்தம் நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் அது நிச்சயமா ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்கும். அவருடைய அந்த மகிமையுள்ள வருகைக்கு முன்பதாக நிச்சயமாக அது நடக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்கிற மாற்றங்களின் அடிப்படையில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை ரொம்ப சமீபம். சீக்கிரமா எல்லாமே நடக்க போகுது. அவர் சீக்கிரமாய் வருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். ஆக அவருடைய வருகையை நாம எதிர்பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நாம் நம்மை பரிசுத்தமாக, பிழையற்றவர்களாக, மாசற்றவர்களாக, அவருக்கு கற்புள்ள கன்னியாக நாம நம்மை காத்து கொண்டு வாழ வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆக அடுத்ததா நாம இதே 11ஆம் அதிகாரத்துல சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஓகே, ஆலயம் கட்டப்படும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி இந்த ஆலயம் கட்டப்படும்? இந்த ஆலயம் எப்படி கட்டப்படும்? அதற்கு பதிலையும் அங்கேயே நீங்க பார்க்க முடியும். 3வது வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா 2 சாட்சிகளை குறித்து வாசி. 3ஆம் வசனம், அதாவது 11ஆம் அதிகாரம். யாராவது வாசிங்க 3வது வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். தொடர்ந்து படிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த. ஓகே, போதும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 சாட்சிகள் வரப்போறதா நம்ம வாசிக்கிறோம். ஏன் 2 இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, எப்படி இந்த ஆலயம் கட்டப்படும்? நான் 2 சாட்சிகள் வர்றதை நம்ம 3வது வசனத்துல படிக்கிறோம். அப்ப வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது கான்டெக்ஸ்டுவலி நாம யோசிக்கணும். அதாவது அந்த பின்னணியின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கிற விதத்துல நாம சிந்திக்கும் போது, அந்த கோர்வையில நாம பார்க்கும்போது ஆலயத்தை கட்டுறதை பத்தி சொல்லியிருக்கு. உடனே என்னன்னா 2 சாட்சிகளை பத்தி சொல்லப்படுது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த சாட்சிகளுடைய வேலை என்ன? நீங்க அப்படியே மல்கியாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அங்க வந்து 5-6 வசனங்களை சில விஷயங்களை நாம பாக்குறோம். மல்கியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 5வது 6வது வசனங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எலியாவினுடைய வருகையை குறித்து நாம இங்க வாசிக்கிறோம். எப்ப வருவாராம்? 5வது வசனத்துல, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிதும் பயங்கரமான நாள் அது எப்போ வரும்? 2வது 3.5 வருஷம் அதுல இருந்துதான் அது தொடங்கும். முதல் 3.5 வருஷம் வந்து உபத்திரவ காலம், பயங்கரமான நாள். ஆனா 2வது ஹாஃப் வந்து நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா பெரிதும் பயங்கரமுமான நாள், கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா சாட்சியானது வரப்போகுது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுல எலியாவை குறித்து மட்டும் நாம இங்க பாக்குறோம். கடைசி காலத்துல பெரிதும் பயங்கரமான நாளுக்கு முன்னாடி நம்முடைய சாட்சி அங்கே வெளிப்படும் என்பதை நாம இங்க பாக்குறோம். அப்போ இந்த சாட்சியை குறித்து தான், முன்னறிவிக்கப்பட்ட இந்த சாட்சியை குறித்து கடைசி காலத்துல இங்க வெளிப்படுத்தின விஷயத்துல நடக்க போறதையும் நாம என்ன செய்ய முடியும்? எலியா வரப்போறார் என்பதையும் முன்னறிவித்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ இத வந்து கிறிஸ்துவும் என்ன செய்தாருன்னு சொன்னா தெளிவுபடுத்தினார். பூமியில இருக்கும் போது எலியா என்ன செய்வார்? வருவார் அப்படிங்கிறத கிறிஸ்துவானவரும் இதை குறித்து சொன்னதா நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த மல்கியாவை நாம வாசிக்கும் போது ஏன் அவரு வராரு? அவர் வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த 2 சாட்சிகள் ஏன் வரணும்? இந்த மகா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி இவங்க வர வேண்டிய அவசியம் என்ன? மல்கியா 4ஆம் அதிகாரத்துல நாம பார்த்தோம். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது 6வது வசனத்துல வாசிக்கிறோம்.
அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அவங்க வர வேண்டிய நோக்கம் என்னன்னா, உறவை புதுப்பிப்பதற்கும் இழந்து போன உறவை மறுபடியும் ரெஸ்டோர் பண்றதுக்கும் அவரை என்ன செய்யணும் கொண்டு வரான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் உள்ள உறவை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த எலியாவை அல்லது எலியா நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2 சாட்சிகளை அனுப்புறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க பார்க்க முடியும். ஆக அந்த கடைசி காலத்துல, அந்த உபத்திரவ கால தொடக்கத்துல ஆண்டவர் இங்கே அனுப்புவார் என்று நாம இங்க பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியும் தமக்கு முன்னாடி ஒரு சாட்சி அனுப்புனார், யோவான். நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அங்கே யோவானை அனுப்பி விடுறதை நீங்க பார்க்கலாம். யாராவது யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை படிக்கும் பொழுது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். இங்க யோவானும் சாட்சி கொடுக்கும்படி வராரு. இப்ப நல்லா யோசிங்க. அப்போ இதுல என்னன்னா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி, முதல் வருகைக்கு முன்னாடி அங்கே யோவான் வர்றது மாதிரி இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கடைசி காலத்துல அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடியும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, 2 சாட்சிகள் அனுப்புறார் அப்படின்னு நாம பார்க்கணும். அவருடைய முதல் வருகையிலையும் அதற்கு முன்னாடி ஒரு சாட்சி அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய 2ஆம் வருகையிலையும் ஒரு சாட்சி அனுப்பியிருக்கிறாரு. யோவான் செஞ்ச வேலை என்ன? யோவானும் என்ன செய்தாரு? இதைத்தான் செய்தார். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். அவரும் என்ன செய்தாரு? உலகத்துல கண்டித்து உணர்த்தினார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தின், அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்தார்? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அந்த செய்தியை அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்ப 2ஆம் வருகைக்கு முன்னாடியும் இங்க இந்த சம்பவம் இதே மாதிரி நடக்க போறதை நாம பார்க்க முடியும். அப்ப இங்க நாம பார்த்த இந்த 11ஆம் அதிகாரம் வரப்போற சாட்சியை, கடைசி காலத்துல வரப்போற சாட்சியை இது பிரதிபலிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இதை ஒப்புக்கொள்கிறார். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல மல்கியாவும் என்ன செய்யறார்? இதை குறித்து முன்னறிவிக்கிறதாக நாம பாக்குறோம். இது எல்லாமே அப்படியே மனசுல வச்சுட்டு 11ஆம் அதிகாரத்தை நாம படிச்சோம்னு சொன்னா, இந்த 2 சாட்சிகளை இன்னொரு விஷயத்துக்கும் ஒப்புமைப்படுத்தப்படுது. இன்னொரு விஷயத்துக்கு இந்த 2 சாட்சிகளை குறித்து வேதாகமம் இன்னும் சில விஷயங்களை நமக்கு சொல்லுது. 11ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். உலகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இங்க நீங்க கம்பாரிசனை பாத்தீங்கன்னா, 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இந்த 2 சாட்சி யாரா வேணாலும் இருக்கட்டும், இந்த 2 சாட்சி யாரா வேணாலும் இருக்கட்டும். நாம இப்போ எந்த பெயரையும் வச்சு நாம இப்ப சிந்திக்க வேண்டாம், அதை நாம சிந்திப்போம். இந்த 2 சாட்சி யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், அவங்க எப்படி கம்பாரிசன் பண்ணப்படுறாங்கன்னு சொன்னா, ஒலிவ மரங்களுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கு தண்டுக்கும் என்ன செய்யறாங்க? கம்பேர் பண்ணப்படுறாங்க. அப்ப இதை சிந்திக்கும் போது நம்ம ஞாபகத்துல வரணும், வேதாகமத்துல வேற எங்கேயாவது இந்த மாதிரி கம்பாரிசன் யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, வேதாகமத்துல இதே மாதிரி இன்னும் 2 பேருக்கு இப்படிப்பட்ட கம்பாரிசன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வேற யாரும் இல்ல, செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் இந்த கம்பாரிசன் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு உங்களுக்கு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சகரியா புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு நீங்க அந்த கம்பாரிசன் வரதை நீங்க பார்க்கலாம். ஒருவேளை 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆமா சார். 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். படிங்க. மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கவர், இவர்கள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் இரண்டும் சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஓகே, சோ நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னா, அங்க நீங்க பார்க்க முடியும் செருபாபேல் மற்றும் யோசுவாவை குறித்த காரியத்தை கம்பேர் பண்ணிருக்கதா நீங்க பார்க்க முடியும். நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்ல விரும்புற காரியம் என்னன்னா, இவங்க 2 பேரை குறிச்சு இந்த 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால
நமக்கு இந்த வசனங்கள் நமக்கு எதை நமக்கு நினைவுபடுத்துதுன்னு சொன்னா, செருபாபேலும் யோசுவாவும் என்ன செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. செருபாபேலும் யோசுவாவும் ஒரு தலைவர்களாக இருந்து ஆலயத்தை கட்டுவதற்கு, அதாவது 70 ஆண்டு இருப்புக்கு பிற்பாடு திரும்பி வந்த போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆலயம் கட்டுவதற்கு உதவியாக இருக்கிறார்கள், வழிகாட்டியா இருக்கிறார்கள், முன்ன நின்று தலைமை தாங்கி நடத்துகிறார்கள். அப்போ இதே கம்பாரிசன் தான் வெளிப்படுத்தல யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வரப்போற 2 சாட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா யோசிங்க. நான் ஆணித்தரமா இந்த வசனத்தை ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒருவேளை இந்த 2 சாட்சிகள் மூலமா வரப்போற 3ஆம் ஆலயம் கட்டப்படுவதற்கான வழிவாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கவோ அல்லது இவர்கள் மூலமாக ஆலயம் கட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் பிறக்கும், நிச்சயமா பிறக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 2 சாட்சிகள் குறித்து சாதாரணமா நாம பார்க்க முடியாது. இவர்களை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, இவங்க பண்ணக்கூடிய அற்புதங்களை எல்லாம் 11ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல இருந்து படிங்க. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தார், அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவனை அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. போதும். இங்க 5-6 வசனங்கள்ல இவங்களை குறித்ததான காரியங்களை நாம பாக்குறோம். என்னது, இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை யாராலையும் சேதப்படுத்த முடியாது. ஓகேங்களா? இவங்களுக்கு சில குறிப்பிட்ட வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணுவாங்க. அப்போ கடைசி அந்த நாட்கள்ல, அந்த ஆரம்ப நாட்கள்ல இவர்களுடைய அற்புதத்தின் மூலமாக, அடையாளத்தின் மூலமாக யாரும் இவங்களை எதிர்க்க முடியாததுனால ஆலயம் கட்டுவதற்கான பணிகளும் அதை செய்வதற்கான முயற்சிகளும் செய்ய எளிதாக முடியும். இன்னைக்கு செய்ய முடியாம இருக்க காரணம் என்னன்னா, நிறைய போராட்டங்கள், அந்த இடத்துக்காக சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்களை குறித்து நாம பார்க்கும்போது இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஸ்பெஷல் பவர் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்களை தொடுறதுக்கு யோசிப்பாங்க. இவங்க நடத்துற விதங்கள், அற்புதங்களை எல்லாம் யோசிக்கும் போது இது ஆலயம் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நம்ம ஆலயத்தை பத்தி நாம பாக்குறோம் 11ஆம் அதிகாரம். ஆக அதனுடைய தொடர்ச்சியில நாம பாக்குறோம் 2 தொடர்ச்சியில நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, 2 விட்னஸ நாம பாக்குறோம். இந்த 2 சாட்சிகளை குறித்து நாம பார்க்கும்போது ஒரே நிமிஷம். ஓகே. சோ 2 சாட்சிகளை குறித்து நாம பார்க்கும்போது இவர்களை எதற்கு கம்பாரிசன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய கம்பாரிசனே விளக்கு தண்டுக்கும் ஒலிவ மரத்தும். அப்ப அதனுடைய அதே மாதிரி கம்பாரிசன் ஜெருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் இருக்கிறதுனால இவங்க மூலமா ஆண்டவர் அதை செய்ய முடியும் அப்படின்னு நாம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு இருக்கிற மிராக்கிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது அசாத்தியமான சில விஷயங்கள். அப்போ சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது யாரா இருக்கக்கூடும்னா எலியாவாகவும் மோசேயாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்களை நீங்க பாத்தீங்கன்னா, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுக்கு ஞாபகம் வரும், எலியா என்ன செய்தார்? மழை பெய்யாதபடிக்கு இந்த அற்புதத்தை செய்தார். அப்போ ஒருவேளை இது எலியாவை குறிக்கலாம். அதுக்கப்புறம் அக்னி புறப்பட்டு வந்து, அப்போ இதுவும் நீங்க கம்பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு வசனம், தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் 6வது வசனம், இது யாரு செய்தது? மோசே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, இந்த அடையாளங்களை மூப்பர்களிடத்துல செய்து காட்டுறாரு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம பாக்குறோம். புரியுதுங்களா? இந்த விஷயங்களை பாக்குறோம். அப்ப சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது யாரா இருக்கக்கூடும்? மோசேயாகவும் அல்லது எலியாவாகவும் இருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் நம் கோட்பாடு கிடையாது. இன்னொரு கொள்கைக்காரரும் இருக்கிறாங்க. 2வது கொள்கைக்காரங்க யாருன்னு சொன்னா, இது எலியாவும் ஏனோக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல சொல்றது யாருன்னா எலியாவும் மோசேயும். 2வது சொல்றது யாருன்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எலியாவும் ஏனோக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேருமே என்ன செய்யல? சாவ பார்க்கல, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. தேவனிடத்துல டைரக்டா என்ன செய்தாங்க? ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். அவன் என்ன செய்தான்?
தேவனோடு கூட அவன் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். அப்ப இவங்க 2 பேர் மரணத்தை பார்க்காததுனால இவங்க 2 பேரா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க. 3வது ஒரு கொள்கை கூட்டம் இருக்கு. இந்த 3வது கொள்கை கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது எலியாவும் இல்ல, இது மோசேயும் இல்ல, இது ஏனோக்கும் இல்ல, அவங்க 2 வேறொரு நபர்கள். ஆனால் எலியாவின் வல்லமையோடு மோசையின் வல்லமையோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளமாக கணக்கிடுகிறத நீங்க பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்றாரு, எலியா அப்படின்னு சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? எலியான்னு சொல்லிட்டு அவர் ரெப்ரசன்ட் பண்றது யோவான் ஸ்நானகனை. இப்போ யோவான் ஸ்நானகத்துல நீர் எலியாவான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ அப்ப என்னதான் அங்க அர்த்தம் அப்படின்னு நாம சொல்லும் போது, முன்னாடியே நாம படிச்சோம், அவர் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னு சொன்னா, எலியாவின் ஆவியை உடையவனாக யோவான் ஸ்நானகன் வந்தான். அதான் நாம இங்க பாக்குறோம். சோ இன்னொரு சிறந்த உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இதை குறிச்சு பேசிட்டே வர்றாரு. இயேசு கிறிஸ்து இதை குறிச்சு பேசிட்டே வரும்போது அங்க எலியாவை குறித்து சொல்லிட்டு வர்றதை நீங்க பார்க்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 11ல இருந்து 13 வரைக்கும் அவர் அங்க எலியாவை குறித்து பேசுகிற காரியங்களை நீங்க பார்க்க முடியும். அப்போ சீஷர்களை பத்தி கடைசி 13வது வசனம் சொல்லுது, சீஷர்கள் சரியா புரிந்து கொண்டாங்களாம். என்னது? இவர் எலியாவை பத்தி பேசல, யார பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? யோவானை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களால சரியா புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, இது யாரு அப்படிங்கிறது பல கேள்விகள் பலர் மத்தியில இருக்கு. ஓகேங்களா? 3 கோட்பாடுகளை நான் சொன்னேன். 3ல 1 எலியாவும் மோசையும், 2வது எலியாவும் ஏனோக்கும், 3வது யாருன்னு சொன்னா இவங்க யாருமே எலியாவும் இல்ல, ஏனோக்கும் இல்ல, மோசையும் இல்ல, வேற யாரோ 2 பேரு. ஆனா இவங்களுடைய வல்லமையில அவர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த 3வது கோட்பாடு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது மோசேயும் எலியாவும் என்ன செய்றாங்க? மறுரூப மலையில தரிசனமாறாங்க. அங்க காட்சி அளிக்கிறத நீங்க பார்க்கலாம். அங்க எந்த இதுல வர்றாங்க? குளோரிஃபைடு பாடியில வராங்கன்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்போ அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது? சாவ முடியாது, மறுபடியும் என்ன செய்ய முடியாது? மறுபிறப்பு எடுக்க முடியாது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 சாட்சிகள் என்ன செய்வாங்களாம்? கொலை செய்வார்களாம். இந்த 2 சாட்சிகளை கொலை செய்வார்களாம். இந்த 2 சாட்சிகளுடைய சரீரங்கள் என்ன செய்யும்? 3.5 நாள் அளவும் எருசலேம் வீதியில இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு கேள்வி வருதா? எப்படி அப்போ அவங்களால சாக முடியும்? அப்ப இதை எப்படி நாம எடுத்துக்க முடியும்? சோ இதற்கான பதில உங்ககிட்டயே நான் விடுறேன். 3ல நீங்க எந்த வியூ ப்ரிஃபர் பண்ணாலும் அது நீங்க யோசிங்க. சோ நானும் முன்னாடி என்ன சொன்னேன் உங்ககிட்ட, தானியேல் எடுக்கும்போது என்ன சொன்னேன்னா, எலியா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு அடிக்கடி அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இன்னொருத்தங்க யார் இருப்பாங்கன்னு நாம யோசிக்கணும். இப்போ 3வது ஒரு வியூ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். 3வது கோட்பாடு சொல்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மகிமையின் சரீரத்துல இருக்க ஒருத்தங்களால என்ன செய்ய முடியாது? மறுபடியும் சாக முடியாது, மறுபடியும் மறுபிறப்பு எடுக்க முடியாது. அப்போ இங்க எலியான்னு தேவன் சொல்றாரு, எலியா ஆல்ரெடி வந்துட்டாருன்னு சொன்னா அப்ப நாம தப்பா புரிந்து கொள்ள கூடாதுல்ல. எலியா மாதிரி உருவம் எடுத்தா எலியா யோவான் மாதிரி வந்தாரு? இல்ல, அது வாய்ப்பு கிடையாது. அப்போ மாதிரி எலியாவை மாதிரி யோவான் காணப்பட்டார். எலியாவுக்கு இருந்த வல்லமை யோவானுக்கு காணப்பட்டது. அப்ப எலியாவுக்கு இருந்த அந்த வல்லமை யோவானுக்கு அந்த வல்லமை காணப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது கொஞ்சம் சேஃபர் சைடு. புரியுதுங்களா? ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்பாடு, பாதுகாப்பா ஒரு இடத்துல நின்று பேசணும்னு சொன்னா மத்த இடங்களை குறித்து தெளிவா டைரக்டா வசனம் இல்லை. அப்ப இப்படி நீங்க யோசிக்கலாம். சோ இது எதுவா வேண்டுமானாலும் இருக்கட்டு. ஆனா இங்க நாம இந்த 2 சாட்சிகளுடைய ஊழியத்தை நாம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1260 நாட்கள் இந்த ஊழியம் நடைபெறும். அதாவது முதல் 3.5 வருஷம். ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மல்கியால நாம இப்பதான் படிச்சோம். என்ன படிச்சோம்? மல்கியால அந்த மகா ஆபத்தான நாள், அந்த மகா கொடுமையான நாள், மகா உபத்திரவ நாள் அப்படின்னா அது வர்றதுக்கு முன்னாடி 2 சாட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சாட்சி வரும். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மகா உபத்திரவம்னு சொன்னா
உபத்திரவ காலம் அதற்கு முன்னாடி. அப்ப உபத்திரவ காலம்னா ஃபர்ஸ்ட் 3.5 years, ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம். அப்ப இங்க 1260 நாட்கள் சொன்னா முதல் 3.5 வருஷத்தை குறிக்கிறது என்பதை நாம இதுல இருந்து என்ன செய்யலாம், பொருள் எடுத்து கொள்ள முடியும். அப்போ இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இங்க வருவாங்க அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்படி யோவான் ஸ்நானகன் அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம அங்க பார்க்கும் பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய மயிர் மற்றும் இப்படி காரியங்களை நாம பாக்குறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, ஒரு கம்பாரிசன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டு இருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இப்போ இங்க எலியாவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா கூட 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி கம்பாரிசன் சொல்லப்பட்டிருக்க நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இப்போ அப்படியே இங்க 11ஆம் அதிகாரத்துல நாம படிச்சு பார்க்கும்போது அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறதை நீங்க இங்க பார்க்க முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோ 4வது வசனத்துல இருந்து படிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 3வது வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஓகே, எப்படிப்பட்ட ட்ரெஸ்ல வராங்க அவங்க? ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாய் அப்படின்னு பாக்குறோம். ரெட்டு உடுத்தி கொள்றதுன்னா உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடுல நாம பார்க்கும் பொழுது சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபிக்கிற மாதிரி நாம பாக்குறோம், இரட்டு உடுத்தி நாம பாக்குறோம். இது எல்லாமே எதனுடைய அடையாளம்? தாழ்மையினுடைய அடையாளம். புரியுதுங்களா? இது எல்லாமே என்னன்னா தாழ்மையினுடைய அடையாளம், அல்லது மனவேதனையினுடைய வெளிப்பாடு, அல்லது கஷ்டம், ஆபத்து வரப்போறத நினைச்சு, அல்லது கஷ்டத்தை நினைச்சு, வேதனையை நினைச்சு. அப்ப இது எல்லாமே என்னன்னு சொன்னா இவங்க ஏன் இந்த 2 சாட்சிகள் இப்படி வராங்கன்னு சொன்னா தேவனுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய அந்த துக்கத்தை, அங்க நடக்கக்கூடிய அந்த வேதனையை அவர்கள் என்ன செய்யறாங்க, நினைவு கூறுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆக இப்படி நாம இதை என்ன செய்யலாம், பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக அப்படியே நீங்க இங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம படிக்கும் பொழுது இங்க நாம கற்றுக்கொண்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 சாட்சிகள் ஆலயம் கட்டுவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? ஆனா இது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறதே நாம அங்க பாக்குறோம். தொடர்ந்து படிங்க 7வது வசனம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்து இருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நரகத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலின்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிதான சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இவங்க 2 பேரை நாம செருபாபேல் யோசுவாவுக்கு ஒப்பிட முடியும்னு நான் சொன்னேன். இப்ப அத மனசுல வச்சுட்டு இவங்க ஆலயம் கட்டுவதற்கு ஒரு மிகுந்த உறுதுணையா இருப்பாங்க. ஆனா எல்லா மனுஷருக்கும் இவங்களை பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது. ஓகேங்களா? சகல உலகமும் இவங்களை வெறுக்கத்தக்க நிலைமையில அவங்க காணப்படுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆலயம் கட்ட யாரெல்லாம் முயற்சி செய்யறாங்களோ அங்க சண்டை வரும், அதற்கு எதிர்ப்பு வரும். நம்ம இப்பவும் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் மவுண்ட தொடரவங்களுக்கு அதை வச்சுதான் சண்டையும் இப்பவும் போயிட்டு இருக்குது. அப்போ யாரா இருந்தாலும் இதை கட்டுறதுக்கு முயற்சி செய்தாலே அங்க ஒரு பெரிய பிரச்சனை வரும், பல கூட்டம் அவர்களை வெறுக்கும். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களை முழு ஜனக்கூட்டம் என்ன செய்யுமா, வெறுக்கும். ஆனா இவங்களுக்கு இருந்த அந்த வல்லமைனால நம்ம முன்னாடியே பார்த்தோம், அது அவங்களை என்ன செய்யுமா, அவங்களுக்கு இருக்கிற வல்லமை, அவங்களுக்கு கொடுத்திருந்த அதிகாரம் என்னன்னா இதை எதிர்க்கிறவங்களும் அவங்க என்ன செய்ய முடியும், ஈஸியா
சாகடிக்க முடியும். அந்த வல்லமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அதனாலதான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு தீர்க்கதரிசிகளும் 10வது வசனம், தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியிருப்புகள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்களுடைய மரணம், அதாவது இவங்க அந்த 3 வருட அந்த ஆரம்ப நாட்கள்ல நான் முன்னாடியே நாம படிச்சோம், 1,44,000 பேர் ஆண்டவர் என்ன செய்வார்? முத்திரை போடுவார். இப்ப என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த 1,44,000 பேரும் இந்த 2 சாட்சிகள் மூலமாகத்தான் வந்திருக்க கூடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 2 சாட்சிகள் மூலமா அவங்களுடைய அந்த சுவிசேஷ பணியின் மூலம் ஊழியத்தின் வாயிலாக, அல்லது இந்த 2 சாட்சிகள் என்ன செய்வாங்க? கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களா இருப்பார்கள். அப்ப இவங்க மூலமாவே அவங்க வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? சொல்லப்படும். அப்போ இந்த 2 சாட்சிகள் மூலமாகவே யூதர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கிளர்ச்சியும் உண்டாகுமா. அதன் வாயிலாக 1,44,000 பேர் வருவார்கள், அவர்களை முத்திரை போடுவார்கள். அந்த 1,44,000 பேர் என்ன செய்வாங்க? தேவனுடைய திட்டத்தையும் பணியையும் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். ஆனா அடுத்தது என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த இடத்துல நாம பாக்குறோம், இவங்க இந்த ஆலயத்தை 3வது ஆலயத்தை கட்ட முயற்சி செய்யறதுனால அங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க? இவங்களுக்கு எகென்ஸ்டா வருவாங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்த யோவான் ஸ்நாடகனை ஏரோது கொன்று போட்டான். படிக்கிறோமா இல்லையா? இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதே சாட்சி கொடுக்க வந்த 2 சாட்சிகளையும் ஒருவன் கொலை செய்வான். அது யாரா இருக்கும்? நாம யூகிக்க முடியும். அது அந்தி கிறிஸ்துவாக இருக்கும். அப்ப அங்க நாம பாக்குற பாதாளத்துல இருந்து வந்த இப்படி சில ஐடென்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ இவங்களை கொலை செய்த உடனே இவங்க சரீரத்தை அடக்கம் பண்ண கூட என்ன செய்ய மாட்டாங்களாம்? விட மாட்டாங்க. ஏன் கொஞ்சம் இஸ்லாமியர்களை வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அதை பின்பற்றுறாங்களாம். என்னன்னு சொன்னா, ஒருத்தங்க தேவதூஷணம் பண்ணாங்கன்னா, அவங்க அல்லாவையோ அவங்க தேவதூஷணமோ இல்ல கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அதாவது தூஷிக்கிற விதமா அப்படி ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ணாங்கன்னு சொன்னா அந்த சரீரத்தை அடக்கம் பண்ண மாட்டாங்க. இப்படி விட்டுருவாங்களாம். இப்படி ஒரு அநாத போனோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி விட்டுருவாங்க. அந்த ஹேபிட் இருக்குமா. இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சண்டையே எதுக்காகத்தான்? அந்த டெம்பிள் மவுண்ட், அந்த இடத்துல ஆலயம் கட்டதான். இப்போ அது புனிதர்கள், அவங்க இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புனித இடமாக அவங்களுக்கு கருதப்படுறாங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படி முயற்சி செய்யறவங்க எப்படிப்பட்டவங்க? தேவதூஷணம் செய்கிறவர்கள். அப்ப இதனாலதான் இவங்களுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண விடாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமா சிலர் என்ன செய்யறா கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனா இதனாலயா எதனாலயா இல்ல எதா இருந்தாலும் அவங்க சரீரத்தை என்ன செய்ய மாட்டாங்க? 3 நாட்கள் அடக்கம் பண்ண விட மாட்டாங்க. ஆனா 9வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்கிறத நாம பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள், அவருடைய உடல்கள் கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதை எப்படி யாரெல்லாம் பார்ப்பான்னா, ஜனங்கள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், ஜாதிகள் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அப்படி எல்லாமே நாம பார்த்துட்டு 11வது வசனம், 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூண்டி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. 12வது வசனம், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அப்போ இந்த சம்பவத்தை எல்லாருமே என்ன செய்ய போறாங்களாம்? பார்க்க போறார்கள். இந்த சம்பவத்தை எல்லாருமே பார்க்க போறார்கள். அப்போ இது எல்லாருக்கும் ஒரு மிராக்கிள், ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான ஒரு விஷயமா அங்க என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா தெரியப்பட போகிறதாக நீங்க பார்க்கலாம். அதை கொண்டாடினாங்க, இவ்வளவு நேரம் சந்தோஷமா கொண்டாடினாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு பயம் உண்டாகிறதே நாம் பார்க்க முடியும். ஆக இந்த 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், பரலோகத்துக்கு போறது எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? உலகத்துக்கே தெரியும். சகல ஜாதி பாஷக்காரர்கள் யாரெல்லாம் விரோதிச்சார்களோ எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? இன்னைக்கு நாம இருக்கிற டெக்னாலஜி, ஸ்மார்ட் வேர்ல்டு, எந்த உலகத்துக்கு போகத்தக்க நிலைமையில இருக்கும். மேபி அதுதான் அன்னைக்கு ஹாட் நியூஸா இருக்கும். அதுதான் எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும்? ஒரு ஹாட் நியூஸா இருக்கும். அப்போ இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம்,
இது மிகுந்த ஒரு பயத்தை கொடுக்கும். அப்படியே 15, 16 வசனத்தை படிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களில் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் மூங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்திற்கு படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒரு நாமத்தில் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமி கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி உலக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல் மழையும் உண்டாயின. போதும். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து என்ன நடந்தது? 7ஆம் எக்காலம் ஊத ஆரம்பிக்கும். ஓகேங்களா? 7ஆம் எக்காலம் ஊதின உடனே இந்த புரோகிராம், தேவனுடைய திட்டம் முடிவுக்கு வர்றதா நாம இங்க பார்க்கணும். அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த முடிவு வரும்போது தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். நாம முன்னாடியே படிச்சோம், தானியேல்ல படிச்சோம். தானியேல்ல நாம படிச்சது என்னன்னு சொன்னா, அந்த அந்த 7ஆம் அந்த எக்காலம், அந்த தண்டனை நிறைவுக்கு வரும் பொழுது தேவனுடைய திட்டம் அங்க என்ன செய்யுன்னு சொன்னா முடிவுக்கு வர்றதை, திட்டம் வந்து தொடங்கப்பட போகிறத நான் பார்க்கலாம். அவர் திட்டமிட்ட அந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று நான் பார்க்கிறேன். அப்ப ஞாபகம் இருக்கும் இந்த விஷயம் ஊதின உடனே இது நடக்க போறதுனால அங்க இருக்கக்கூடிய மூப்பர்களும் அங்க இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதை அவங்க வியந்து எதிர்பார்த்து சந்தோஷத்தோடு தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறத நாம பார்க்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய அந்த கையில இருக்கக்கூடிய அந்த சுருளை வாங்கும் போது பரலோகத்துல அங்க ஒரு 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 சாங் பாடப்படுறதை நாம பார்க்கலாம், ரட்சிப்பின் கீதம். அங்க அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறாங்க. ஏன்னா இதை எடுக்கிறதற்கு தகுதி உள்ள ஒருவர் அவர் மட்டும்தான் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க பாத்தீங்கன்னா 17வது வசனம் தெளிவா சொல்லுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அப்புறம் நீங்க இது ஏன் நடக்குது அப்படிங்கறத நாம பார்த்தோம்னா 18வது வசனம். இந்த 18வது வசனம் எதை குறிக்குதுன்னு சொன்னா சங்கீதம் 2 இதற்கு ஒப்புமைப்படுத்துது. சங்கீதம் 2, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுக்கிறவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அங்க ஒரு வார்த்தை நம்ம பாக்குறோம், பூமியை கெடுக்கிறவர்களை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு. நாம முன்னாடியே படிச்சோம். ஆண்டவர் அந்த எக்காலம் நாம பார்க்கும் பொழுது முதல் எக்காலம் பூமியின் மேல, 2ஆம் எக்காலம் சமுத்திரத்தின் மேல, 3ஆம் எக்காலம் படிச்சோம். இப்ப 7ஆம் எக்காலத்தினுடைய முடிவு வரும்போது தெளிவா சொல்லப்படுது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு. இதை நீங்க என்ன செய்யலாம், நோட் பண்ண முடியும். அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உங்களுடைய கோபம் உண்டது. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா அர்மகதோன் யுத்தத்தை குறிக்கிறது. அர்மகதோன் யுத்தத்தை குறிக்கிறது. நாம சங்கீதம் 2ல ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி எழும்பி நின்று, அந்த வசனத்தை நீங்க எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்கதான் கோட் பண்ணப்படுது. அப்ப இந்த அர்மகதோன் யுத்தத்தை அந்த ஒரு சின்ன வாக்கியத்திலே அது குறிக்குது. எல்லாம் முடிவுக்கு வர்றதை கன்க்ளூட் பண்றாங்க. சொல்லி தூதர்கள் என்ன செய்யறாங்க, மூப்பர்கள் துதிக்கிறாங்க, தொழுது கொள்கிறாங்க. என்னென்ன நடக்க போகுது அடுத்தடுத்து, முடிவு, இந்த ஜட்ஜ்மெண்ட் முடியுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது யோசித்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா துதிக்கிறத நாம இங்க பார்க்கலாம். தேவனுடைய கோபம் வந்தது என்று நான் பார்க்கிறோம். அப்போ 18வது இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். அங்கே மரித்தவர்களை நியாயம் தீர்க்கிறதற்கும் நாம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும்,
மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்து போனவர்கள், அதாவது இரண்டாம் இதுக்கு நம்ம ஒரு வராருல, தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு வராருல, அதுல மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எதற்கு மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும், தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இங்க நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், அந்த வாக்கியம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களை குறிக்கிறது. ஏன்னா அங்க கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரிதான் இருக்கு. எப்படி நீங்க இங்க பார்க்கும்போது உம்முடைய ஊழியக்காரருக்கும், தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அப்படின்னா இங்க ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். யாருக்கு? மரித்தவர்களுக்கு. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கான விஷயம் அங்கே அந்த அருமகதான் யுத்தம், அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல அங்க நீங்க 18ஆம் வசனத்துல நாம பார்க்கும் பொழுது அதோடு தொடர்ச்சியா இன்னொரு விஷயமும் நடக்கும். அவருடைய கோபம், அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் நாம இங்க நடக்க போறதை நாம பார்க்க முடியும். அப்போ இவங்க யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா அங்க சொல்லப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். அப்போ இப்ப நாம இந்த அதிகாரத்துல பார்த்த எல்லாத்தையும் வரிசையா சொல்லணும்னு சொன்னா, 7ஆம் எக்காலம் ஊதும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவ மலையிலே அவர் வந்து என்ன செய்வார்? இறங்குவார், மகிமையில் இறங்குவார். 2, அங்க என்ன செய்யும்? உலகமே அந்த டைம்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, உலகமே எருசலேமுக்கு விரோதமாய் எழும்பி கூட்டம் கூடி அவங்களை இது பண்றதுக்கு தயாரா இருக்கும். அந்த நேரத்துல இவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். வேற எந்த வழியுமே அவங்களுக்கு இல்ல. மெசியாவை தவிர அவங்களுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. அப்போ அவர் திரும்பி வருவார். சகரியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கிளியரா சொல்லியிருக்கு அவருடைய வருகையை குறித்து. சகரியா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிதான பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கால் எதிராக, இந்த ஒலிவ மலை கிழக்கு மேற்கா இரண்டா நடு பள்ளத்தாக்கா ஒரு பள்ளத்தாக்கா மாறும். இதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா யெகோசபாத்தின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யெகோசபாத் அப்படியே அதனுடைய பொருள் என்னன்னா, யெகோவா நியாயம் தீர்க்கிறார், யெகோவா நியாயம் தீர்க்கிறார், யாவே ஜட்ஜஸ் அப்படின்னு தான் அதனுடைய பெயரின் பொருள். அப்ப இங்க என்ன நடக்க போதா? நியாய தீர்ப்பு நடக்க போகுது, நீதி நடக்க போகுது. அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்கதான் என்னது சண்டையே நடக்க போதாம், யுத்தம், கடைசி யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க நீங்க பார்க்கும் பொழுது அங்கே ஃபைனலா வந்து இந்த சண்டை நம்முடைய நியாய தீர்ப்பு தேவன் என்ன செய்வார்? கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த டைம்ல இன்னொரு விஷயமும் நடக்கும். என்ன நடக்குமா? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இப்ப நல்லா யோசிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதியவானத்துல வரும்போது என்ன நடந்துச்சு? மரித்தோர்களும், அதாவது அவர் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்றாங்க? எடுத்துக்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஜீவனோடு இருக்கிற நாம் என்ன செய்யறோம்? மறுரூபம் அடைகிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம அங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்க என்ன செய்யல, அவங்க வந்து உயிரோட வர்றதுதான் நாம பாக்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? உயிரோட வர்றதை பத்தி மட்டும்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை இன்னும் தெளிவுபடுத்தணும்னு சொன்னா யோபு இதை சொல்றதை நீங்க பார்க்க முடியும். யோபுவின் புஸ்தகத்துக்கு நேரா வாங்க. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26வது வசனங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிகிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அருகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். ஓகே, சோ அங்க நீங்க பாக்குற அந்த முதல் பகுதியில அவர் வந்து என்னோட மீட்பர் என்ன செய்யற உயிரோட இருக்கிறாருன்னு சொல்றாரு. அடுத்தது 25வது வசனத்துல அவர் சொல்லக்கூடிய மற்றொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நிற்பார் என்றும்.
இதை நாம இப்ப பார்த்தோம், சகரியால நாம பார்த்தோம். அவர் பூமியில நிற்பார். நாம மறுரூபமாகிற அந்த அவர் பூமியில வரமாட்டார். அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா மத்திய வானத்துலதான் அந்த சம்பவம் நடக்க போகுது, மிட் இயர்ல. இது பூமியில நிற்பார். அப்ப யாரு? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் தேவனை சந்திக்க வருகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக அவர்களை என்ன செய்வார்னா பூமியிலே அவர் சந்திப்பார் என்பதை இன்னொரு விஷயத்தை நாம இங்க என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் வராரு? 18வது வசனம் கடைசியில சொல்லுது, பூமியை அழித்தவர்களை அழிக்கிறதற்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இன்னொரு விதமா நாம கற்றுக்கொண்ட கண்ணோட்டத்துல நாம சிந்திக்கும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, தம்முடைய பூமி என்ன செய்யறாரு, மறுபடியும் தம்மண்டையில் அதை புதுப்பித்து எடுத்துக்கொள்வதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக அவர் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அடுத்ததா நீங்க 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரத்திலையும் 13ஆம் அதிகாரத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பர்சனாலிட்டி, ஸ்பெஷல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த 12ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த 12ஆம் அதிகாரம் சாத்தானை குறித்து பேசப்படுது. சாத்தானை குறித்து பேசப்படுது. இந்த சாத்தானை வந்து 12ஆம் அதிகாரம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா வலு சர்ப்பமாக சொல்லப்படுகிறதை நான் பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 13வது வசனம் வலு சர்ப்பமானது அப்படின்னு நாம வாசிக்கிறோம். யாராவது முதல் வசனங்களை நீங்க படிங்க. முதல் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிவுகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடன் அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும். அப்ப நம்ம இந்த பகுதியை முன்னாடியே படிச்சிருக்கோம். நான் வேகமா இந்த விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிற லேடிய வந்து டைரக்டா நீங்க என்ன செய்ய முடியாது, லிட்ரலா எடுத்துக்க முடியாது, எழுத்தின்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மா உடைய அந்த ஆடைகளை குறித்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதை நீங்க பாத்தீங்கன்னா சூரியனை ஆடையாக அணிந்திருக்கிறாள், இப்பெல்லாம் நிறைய விஷயங்களை நாம பாக்குறோம். இதை வந்து நாம அப்படியே எடுத்துக்க முடியாது. அப்ப இன்னொரு விஷயத்தை நான் முன்னாடியே நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், இங்க வந்து சில நேரத்துல நீங்க படிக்கும் போது சில விஷயத்த நாம லிட்ரலா எடுத்துக்கணும் எழுத்தின்படி, சில விஷயங்களை நாம வந்து சிம்பாலிக்கா எடுத்துக்கணும் அப்படிங்கறத நாம பார்த்தோம். அப்ப இங்க பல கேள்விகள் நமக்கு வரும். ஏன்னா இந்த லேடியை வந்து நம்ம லிட்டரலா எடுத்துக்க முடியாது. இன்னொரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த லேடி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருந்ததா நாம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை யாராம், ஒரு ஆண் பிள்ளையாக இருந்ததாக நாம வாசிக்கிறோம் 5வது வசனத்துல. அந்த குழந்தையை குறித்து சில விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட் பகுதி, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அப்போ இதுதான் நமக்கு க்ளூ. இது என்ன சொல்லுது, இது எதை குறிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு க்ளூ. ஏன்னா இருப்பு கோலை வைத்து ஆளுகை செய்வது வேற யாருமே கிடையாது, இயேசு கிறிஸ்துவ தவிர. புரியுதுங்களா? வேற பகுதிகளில் படிக்கும் போது இந்த ஆளுகையின் உரிமை ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியை நியாயமாய் நீதியாய் நியாயந்திருக்கக்கூடிய இருப்புக்கோலை கையில பிடித்துக்கொண்டு நியாயந்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இவரை தவிர வேற யாருக்கும் கொடுக்கல. அப்ப இந்த குழந்தை இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத வந்து ஈஸியா நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ இப்ப கேள்வி என்னன்னா, இந்த லேடி இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பிரெக்னன்ட் லேடி இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி. ஒண்ணு, அது மரியாளா இருக்கணும். புரியுதுங்களா? அது மரியாளாய் இருக்க வேண்டும். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து ஆளுகை செய்யறது மட்டும் சொல்லல, 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா ரொம்ப கிளியரா தெரியும். அவருடைய பிறப்பையும் அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு,
பரமேறி செல்றது, பிதாவின் இடத்துல பரமேறி செல்றதையும் குறிக்கக்கூடிய விஷயம்தான் இது. அங்க தகப்பனுடைய அந்த அந்த த்ரோன் அங்க போறத அவரை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ இதுதான் நமக்கு ஒரு அடையாளம். என்ன இது மரியாளை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரேஷன், ஒரு வியாக்கியானம் நாம பண்ண முடியும். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நாம பார்த்தோம்னு சொன்னா, இந்த கத்தோலிக்கர்களை பொறுத்த மட்டும் இது என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்னது அவர் மூலமா பிறந்ததுனால இது இந்த லேடி யாரு, மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியாக்கியானம் பண்றாங்க கத்தோலிக்கர். ஆனா இப்ப இதுல இத ஒரு விதத்துல நாம உண்மைன்னு தான் சொல்லணும். உண்மைதான், இயேசு கிறிஸ்துடைய தாயார் யாரு, மரியாள். அதுல நம்ம எந்த தப்பும் நாம சொல்ல முடியாது, அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுத்ததை தவிர வேற இதுல சொல்லி இருக்கிற எதுவுமே அந்த அம்மாவுக்கு ஒப்பிட முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சூரியன் ஆடையா அணிந்திருப்பது எக்ஸாம்பிள் இது நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்ததான் நீங்க பார்க்கும்போது அந்த வலுசற்பம் என்ன செய்யுது, வலுசற்பம் அந்த ஸ்திரீயை என்ன செய்தான், உபத்திரவப்படுத்துதுன்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே மரியாதை உபத்திரவப்படுத்தினாங்களா, குழந்தைய கொள்ளதுக்கு முயற்சி பண்ணாங்க? குழந்தைய. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அப்போ இது நீங்க மரியாளுக்கு ஒரு சைடுல பொருந்தும், ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே மரியாளுக்கு பொருந்தாது. புரியுதுங்களா? ஏரோது என்ன செய்தாரு, குழந்தைய கொள்ளும்படிதான் கட்டளை கொடுக்கப்பட்டது. யாருமே மரியாதை தேடி பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லல. இப்போ அதை நாம அதனால அதை மரியாதைக்கு நாம ஒப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாம குழந்தைய கொள்ளுங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 42 மாதங்கள் அந்த அந்த மரியாதை என்ன செய்யுமா, பாதுகாத்தாங்க வில்டர்னஸ்ல. ஓகேங்களா? வில்டர்னஸ்ல, வனாந்திரத்துல இந்த 42 மாதங்கள் இந்த லேடிய பாதுகாத்தாங்க அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். அப்ப மரியாளுக்கும் வனாந்திரத்துக்கும் பாதுகாத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி நாம எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா பார்க்க முடியாது. அப்போ இது மரியாள் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இது வேற என்ன, இன்னொரு சாத்தியக்கூறு என்னன்னு சொன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அந்த ஸ்திரீயானவள், பிள்ளை பெற்றெடுத்த அந்த ஸ்திரீ இஸ் ஈக்குவல் டு இஸ்ரவேல் தேசம். ஏன் இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் மத்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தின் மூலமா தான் இந்த பூமியில என்ன செய்யறார், பிறக்கிறார். அப்ப இதைத்தான் அது என்ன செய்யுது, குறிக்கிறது. இதை நாம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும், இதை எப்படி நாம உறுதிப்படுத்த முடியும்? யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இப்படி எல்லாமே அவர் பாக்குறாரு, சூரியன், சந்திரன். அப்ப இதை பார்த்த உடனே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. உடனே யாக்கோபு என்ன சொன்னாரு, தகப்பனும் தாயும் உன்னை பணிந்து கொள்வதற்கு நாங்க இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அங்க பார்த்தது சந்திரன், நட்சத்திரம், இது எல்லாமே பாக்குறது. ஆனா அவர் சொல்றது, நாங்க உன்னை பணிந்து கொள்ள வருவோமோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நட்சத்திரங்கள், இந்த சந்திரன், இது எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இஸ்ரவேல் புத்திரர்களை, இஸ்ரவேல் குடும்பத்தை அது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கறத அந்த கனவு சொப்பனத்துல இருந்து நீங்க பார்க்க முடியும். அப்போ இதுல இருந்து நாம உறுதிப்படுத்தலாம், இது எதை குறிக்கிறது சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது இந்த விஷயம், இந்த 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 ரெப்ரசன்டேஷன் எதை குறிக்குதுன்னா, நேஷன் இஸ்ரேல். அந்த விமன், அந்த 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 லேடி யாருன்னு சொன்னா இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அப்போ இப்படி நாம பொருள் எடுத்தோம்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் இன்னும் நாம சொல்ல போறது நல்லா புரியும். இஸ்ரவேல் ஜனங்களை த்ரூ அவுட் த ஹிஸ்டரி இன்னைக்கு வரைக்கும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கிறது இந்த இஸ்ரவேல் தேசம். எல்லா பக்கமும் அடிக்கப்படுது, எல்லா பக்கமும் கஷ்டத்தை அனுபவிக்கும். அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் அவங்களுக்கு போராட்டம் இருந்துட்டே இருக்கு. அப்போ சாத்தானுடைய வேலையே இந்த நேஷனை எப்படியாவது அழிக்கணும். மெஸ்ஸியா பிறக்க போறாருன்னு வாக்கு கொடுத்த நாள்ல இருந்தே அவனுடைய சதி திட்டமும் செயல்பாடு என்ன, எப்படியாவது மெஸ்ஸியாவை பிறக்க விடாம மாற்றும். இதனாலதான் அந்த நாட்கள்ல குழந்தை இல்லாம இருக்கிறவங்க கூட ரொம்ப துக்கித்து வேதனைப்பட்டு அழுது கடவுள் சமூகத்துல கெஞ்சி கூத்தாடுகிறத நீங்க பார்க்க முடியும். கெஞ்சி மண்டாடுகிறத நீங்க பார்க்கலாம். சாரி, கூத்தாடுகிறது இல்ல, மண்டாடுகிறத பார்க்கணும். தவறான ஒரு இது. ஓகேங்களா? சாரி. தேவன் கிட்ட ரொம்ப வேண்டிக் கொள்றதை நீங்க பார்க்க முடியும். அப்போ இதுல இருந்து நீங்க அதையும் அவங்க எப்படி நினைச்சாங்கன்னு சொன்னா, சாத்தான் மெஸ்ஸியாவை பிறக்க விடாம தடுக்கிறதுக்கு அவன் சதி தேரானோ அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியா ஏன் வயிற்றுல பிறக்க மாட்டாரா என்கிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு மெஸ்ஸியாவை குறித்து இருந்தது.
அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா மெஸ்ஸியா பிறக்க விடாதபடிக்கு அங்கே முழு நேஷனையும் தான் அவன் என்ன செய்தான்? கொடுமைப்படுத்தினான், தொந்தரவு பண்ணான், நிறைய விஷயங்கள் செய்தான். அப்ப இங்க பார்க்கும்போது 1/3 மொத்தமா அடிக்கப்படும் சொல்லிட்டு நாம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம 6வது வசனம், இதெல்லாம் நடக்கும்போது அங்க என்ன நடக்குமா? 6வது வசனம், ஸ்திரியானவள் படிங்க. ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஓகே, அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 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 தேசத்தை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதுவும் எப்போ பாத்தீங்கன்னா இந்த மிட்ல, அந்த நடுவுல. அந்த 7வது வசனம் அடுத்தது என்ன சொல்லுதா? வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த யுத்தம். அப்ப இந்த வசனத்துல இருந்து நமக்கு பல கேள்வி வரும். வானத்துல ஒரு யுத்தமா? அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா மிகாவேலும் அவனை சேர்ந்தவர்களும் சாத்தானுக்கு எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அப்ப இப்ப கேள்வி வரும், சாத்தானுக்கு அங்க என்ன வேலை? பரலோகத்துல பரிசுத்தமான இடத்துல என்ன வேலை? நம்ம முன்னாடியே நான் இதற்கான விளக்கத்தை நான் சொல்லியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட இன்னொரு விதமா ஒரு வியாக்கியானம் விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னா, யோபுவின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம். சாத்தான் என்ன செய்யறான்? தேவ சமூகத்துல போய் நம்மை பற்றி குற்றப்படுத்துகிறத நாம பார்க்கலாம். என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு தேவனே என்ன செய்யறாருன்னா கேட்கிறாரு, கண்ணு வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்க நடக்கிற சீனை நான் அவ்வப்போது யோசிச்சு பார்ப்பேன். இந்த யோபுவுக்கு ஏன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. ஆக்சுவலி பரலோகத்துல அங்க ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, சாத்தானுக்கும் தேவனுக்கும். அவங்க பேசின ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குது. பாவம், இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் அவனை அங்க விட்டாரு, ஏன் அனுமதித்தாரு? இந்த கேள்வி கேட்பாங்க. இப்ப பரலோகத்துக்கு அப்ப சாத்தானால போக முடியுமா? ஒண்ணு நாம முன்னாடியே பார்த்தோம், அந்த வானமண்டல பொல்லாத அந்த மண்டலங்கள்ல அவங்களுக்கு அதிகாரம், அந்த அந்த உரிமைகள் இருக்கு, அதை நாம பார்த்தோம். இன்னொன்னு, கர்த்தர் சமூகத்துல போவதுக்கான அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு சேஃபரா சொல்லணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுக்கு போறதுக்கு என்ன இருக்கு, இப்போதைக்கு டைம் இருக்கு. ஆனா எப்ப வர இருக்குமா? இந்த மிடில் ஆஃப் த ட்ரிபுலேஷன் வரைக்கும் இருக்கும். இப்போ இங்க இருந்து அவன் என்ன செய்யறான்? தள்ளப்படுறான் கீழே. தள்ளப்பட்டோம்னா நான் முன்னாடியே சொன்னேன், அந்த முதல் உபத்திரவ காலம் அந்த ஸ்டார்டிங்ல வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் இருக்காது. ஆனா நீங்க இதுக்கு அப்புறம் ரொம்ப கொடிய வேதனைகளை அவங்க என்ன செய்ய போறாங்க? சந்திக்க போறாங்க என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ரொம்ப கொடிய அளவுக்கு ஒரு விஷயத்த, ஏன்னா சாத்தான் என்ன செய்யறான்? முழு கோபத்தோட கீழே வரான். அவன் என்ன செய்வான்னு சொன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவ இன்னும் பயன்படுத்தி இவனுடைய அந்த பவர் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படுறதை நீங்க பார்க்க முடியும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க 3 பேரை வந்து திரியேகம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து சொல்லுவாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி, சேட்டன், ஆன்டி கிரைஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட். நாம திரியேக தேவன் அப்படின்னு சொல்றோம். திரித்துவத்தை நாம எப்படி சொல்லுவோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதே மாதிரி சாத்தானுக்குன்னு ஒரு திரியேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் இப்படி சொல்றாங்க. எப்படின்னா, சாத்தான், அந்தி கிறிஸ்து, அப்ப கள்ள தீர்க்கதரிசி. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த திரியேகத்துக்குள்ள நம்ம எப்படி திரியேகத்துக்குள்ள தேவன், பிதா, பரிசுத்த ஆவியார் மூவரும் ஒரு செயல்பாடோட இருக்கிறாங்களோ, அதே மாதிரி விஷயங்களை இவன் மறுபடியும் ரிப்பீட் பண்றதை நீங்க பார்க்க முடியும். இமிட்டேட் பண்றதை நீங்க பார்க்க முடியும். இமிட்டேட்னா என்னது? பின்பற்றுகிறத நீங்க பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாத்தான் தான் அந்தி கிறிஸ்துக்கு என்ன செய்வான்? பவரே கொடுப்பான் இதை பண்றதுக்கு. யோசிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது, தேவன் என்ன செய்யறாரு? கிறிஸ்துவுக்கு எல்லா பவரையும், ஆளுகை தன்மையையும், அதிகாரத்தையும் கொடுத்திருக்காருலாம் வாசிக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரொம்ப இமிட்டேட் பண்றதை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் அந்தி கிறிஸ்து இன்னும் ஆப்போசிட்டா ஒரு கிறிஸ்துவுக்கு அந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரு டூப்ளிகேட், எல்லாமே வந்து இமிட்டேட் பண்ண முயற்சி செய்யறதை நீங்க பார்க்கலாம். இது ஒரு விஷயம் கிடையாது, பல உதாரணங்கள் நமக்கு இருக்கு. அதே மாதிரி இமிட்டேஷன் நம்ம லேட்டரா பார்ப்போம். அப்ப இங்க நீங்க பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, 12ஆம் அதிகாரத்துல இந்த 10வது வசனத்துல சாத்தானை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பரலோகத்துல வந்து ஒரு சந்தோஷம், பரலோகத்துல ஒரு ஆராதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காணப்படுறதை நீங்க பார்க்க முடியும். அங்க எல்லாருமே என்ன செய்றாங்க? துதிக்கிறத நீங்க பார்க்க முடியும்.
புரியுதுங்களா? சோ அப்போ இது வந்து ஒரு ரிஜாய்சிங், ஒரு சந்தோஷகரமான ஒரு நேரமா அங்க கருதப்படுகிறது நீங்க பார்க்க. அப்போ 11:12 பாத்தீங்கன்னு சொன்னா 11வது வசனம் 12வது வசனம் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். சாத்தான் வந்து இறங்கும் போது நல்ல பிளானிங்கோட தான் இறங்குறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் எத்தனை காலம் தான் இருக்கு, கொஞ்ச காலம் தான் இருக்கு, கொஞ்ச காலம் தான் இருக்கு. அவன் 24 ஹவர்ஸும் அவன் வேலையை செய்யறதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கு. விசுவாசிகளாகிய நாம நம்மளை யோசிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சாத்தான் வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஊழியம் செய்யறான் அவனோட ஊழியத்தை. விசுவாசிகள் எப்படின்னு சொன்னா பார்ட் டைம் ஊழியக்காரங்க. அவன் வேலையை 24 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நமக்கு எல்லா டைமும் இருக்கு, நாம பொறுமையா ஆடி அசைஞ்சு அவனை வேலை பார்க்க விட்டுட்டு நாம வந்து பார்ட் டைம் விசுவாசிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் ஃபுல் டைம் வந்து சாத்தான என்ன செய்யறான், செயல்பட்டு இருக்கான். நாம பார்ட் டைம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஃபுல் டைம் டெவில பார்ட் டைம் விசுவாசியால எப்படிங்க ஜெயிக்க முடியும்? யோசிக்கிறீங்களா? சாத்தான நாம ஜெயிக்கணும், நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. 1 யோவான் படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். இப்ப கேள்வி என்னன்னா, நானும் நீங்களும் ஜெயிக்கிறோமான்னு கேட்டா நிறைய நேரத்துல இல்ல, எப்பவும் தோல்விதான். சும்மா பக்கத்துல அவன் வந்து நின்றுட்டு ஏதோ ஒரு சின்ன ஆசை காட்டாலே நம்ம படுத்து விழுந்துடுறோம். ஏன் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அந்த சென்சிட்டிவிட்டி, அவனுக்கு இருக்கிற அந்த அந்த கேர்ஃபுல்னஸ் கொஞ்ச நாள் தான் இருக்கு, காஷியஸ்னஸ். அவனுடைய திட்டத்தை சரியா செய்றான். அப்போ இயேசு கிறிஸ்து வர ரொம்ப சமீபமா இருக்கு, அவருடைய நாட்கள் கொஞ்சம் தான். நாம விசுவாசிகளா எந்த அளவுக்கு அவருடைய பணியையும் அவரை குறித்த காரியத்துல வந்து எவ்வளவு சீரியஸா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிக்கணும் இதுல இருந்து. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இவனுக்கு சில பெயர்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இவனுக்கு சில பெயர்கள் என்ன பெயர்னா, சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, 10வது வசனம், சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வலு சர்ப்பம் அப்படின்னு நாம பார்க்கிறோம். வலு சர்ப்பம். 14வது வசனம், அந்த பாம்பின் அப்படின்னு பாக்குறோம், அந்த பாம்பின் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெவில் அப்படிங்கிற பெயரை நீங்க அங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இப்படி பழைய பாம்பு, வலு சர்ப்பம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து சகோதரரை குற்றம் சுமத்தும் நபர் அல்லது குற்றம் சாட்டுகிறவன். இப்படி எல்லாமே அவனை குறித்து பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நமக்கு எகெயின்ஸ்டா அவன் சொல்லிட்டு தான் இருக்கிறான். நான் நினைக்கிறேன் இப்போ பைபிளை படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, நமக்கு எகெயின்ஸ்டா அவன் என்ன செஞ்சிருப்பான், பல விஷயங்களை சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா வந்து பலர் வந்து என்ன செய்றீங்க, வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க இருக்கீங்க உங்களுக்கே தெரியாது. ஆன்லைனோட பெரிய ஒரு கஷ்டமே இதுதான், கஷ்ட காலமே இதுதான். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி இருக்கோம், மேபி அங்க இருந்து சாத்தான் சொல்லிட்டு இருப்பான், ரெவலேஷன் படிக்கிறீங்களா, படிங்க, அங்க பாருங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருவான். அவனுடைய வேலையை என்ன 24 ஹவர்ஸும் என்னைய உங்களை பத்தி குற்ற சுமத்து. அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனாலும் நாம நிக்கிறோம்னு சொன்னா ஏன் தெரியுமா? அங்கேயும் வசனம் தெளிவா சொல்லுது. 11வது வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது நடக்க போற சம்பவம். இன்னைக்கு நாம வந்து சாத்தான ஜெயிக்கிறது எதனாலதான்? ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலதான். ஏன்னா அவன் குற்றம் சுமத்தும் போது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் மரித்த அந்த மரணத்தை அவர் என்ன செய்யறாரு, நினைவு கூறுகிறதை நான் பார்க்கணும். பிரியமானவர்களே, இங்க நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் அவன் நம்ம மேல ஃபைண்டிங் ஃபால்ட், நிறைய மிஸ்டேக் சொன்னாலும் நாம வந்து அந்த குற்றச்சாட்டுல இருந்து பாதுகாக்கப்படுற காரணம் எதனால சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால. அப்போ இங்கேயும் அதே தான் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மகா உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்வார். அவனுடைய கோபத்துல அவன் என்ன செய்வான்னு சொன்னா, ரொம்ப உபத்திரவப்படுத்துவான். இந்த நேஷனுக்கு 2 விஷயம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. 13-14. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது.
2வது 14 ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படிக்கு பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்ப இங்க 2 விஷயம் கொடுக்கப்படுது. ஒண்ணு, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நாம நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13வது வசனத்துல துன்பப்படுத்தினது. 2வது இங்க பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்திலையும் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாரா, பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம பார்த்தோம். 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல உபத்திரவ காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனாலும் அதுல ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களை பாதுகாப்பார், கடந்து செல்ல உதவி செய்வார். அப்ப இங்க சொல்லப்படுறது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாதுகாப்பார். இப்ப கேள்வி ஒரு, எப்படி பாதுகாப்பார்? இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்துல எப்படி பாதுகாப்பார்? சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யோர்தான் அப்படின்னு ஒரு இடம் நமக்கு தெரியும். யோர்தான்ல பெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த நாட்கள்ல இந்த பெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து உலக அதிசயங்களுள் ஒன்றாக இருந்துச்சான். நீங்க சின்ன தீர்க்கதரிசன புத்தகம் படிச்சிருப்பீங்க. அதுல ஒபதியா புத்தகத்துல ஏதோமியர்களுக்கு விரோதமா ஒபதியா தீர்க்கதரிசனம் சொல்றதை நாம பார்க்கிறோம். ஏதோமியர்கள் வந்து ரொம்ப பெருமை அடைந்தவர்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். ஏன் தெரியுமா? ஏன்னா ஏதோமியர்கள் நினைச்சாங்க நம்மள என்ன செய்ய முடியாது, யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அந்த பெட்ரா அப்படிங்கிற இடம் அவங்க ஏரியா, அந்த ரீஜியன் தான். அந்த ஏரியா எப்படிப்பட்ட இடம்னு சொன்னா கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பெட்ரான்னு சொன்னா அது வந்து குகையா இருக்கும். ஓகேங்களா? குகையா இருக்கும். அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு போறாங்களா, சிலர் வந்து உள்ள போய் என்ன செய்வாங்க, பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா பைபிள் படிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் யூதர்கள் ஏன்னா நாளைக்கு ஆண்டவர் இப்படி பாதுகாப்பார், மேபி இங்கதான். பல வேத வல்லுநர்கள் சொல்ற கருத்தின் அடிப்படையில என்ன செய்யறாங்கன்னா இதை யோசிக்கிறாங்க. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யோர்தான் நாம சொல்றோம், அதாவது அந்த காலகட்டத்துல ஏதோம் தான் இதனுடைய தலைநகராக இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வந்து கேவ்ஸ் இருந்ததா பாக்குறோம். இது வேற யாரும் இல்லை, ஏதோமியர்கள் வேற யாரும் இல்லை, இஸ்ரவேலுடைய சகோதரர்கள், நமக்கு தெரியும். அப்போ இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இங்க வந்து அங்க மறைந்திருந்தா பாதுகாப்பா இருக்கும், அங்க யாருக்கும் தெரியாது அப்படிலாம் நிறைய வியாக்கியானங்கள் கொடுக்கப்படுது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களை பாதுகாப்பார். அதுல உண்மை உள்ள யூதர்கள், அங்கே விசுவாசிக்கிற யூதர்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் அவர் தனக்கென்று மீதியானவர்களை என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார். ரெமனன்ட் பீப்புள் கண்டிப்பா இருப்பாங்க. வேதத்துல பாருங்க, எல்லா நேரத்திலயுமே ஆண்டவர் தமக்காக ஒரு சில என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. அப்ப அதை நாம் இங்கே என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ 15வது வசனத்துல மறுபடியும் இன்னும் கோபம் கொண்டவன் என்ன செய்வான்னு சொன்னா, தண்ணீரை போல, வெள்ளத்தை போல அவங்க அழிக்கிறதுக்கு வருவான். ஆனா பூமியானது என்ன செய்யுமா, அந்த தண்ணீரை உள்வாங்கி கொள்ளும். அது மட்டும் இல்லாம 17வது வசனம், நிறைய யூதர்கள் சாவார்கள். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் மறு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க வாசிக்கிறோம். அப்போ ஒரு சிலர், அநேக யூதர்கள் சாவார்கள். நம்புகிற அந்த மீதியானவர்களை ஆண்டவர் பாதுகாப்பார். அது மட்டும் கிடையாது, அங்க அந்த மீதியானவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேரக்டரை நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அது மட்டும் இல்ல, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், 2 கேரக்டர் அங்க சொல்லுது. அப்போ இந்த மீதியான இந்த யூதர்களை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சிக்காக, இப்படி நாம வாசிக்கிறோம். ஆக 12வது அதிகாரமானது வரப்போகிற அந்த இஸ்ரவேலுக்கென்று வரப்போகிற, இஸ்ரவேலர்கள் அனுபவிக்க போகிற அந்த மகா கொடிய உபத்திரவத்தை குறித்து எப்படி இருக்கும், அது என்னவாக நடக்கும் என்பதை குறித்து 12ஆம் அதிகாரம் சொல்லுது. 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரத்துல நாம ஒருத்தனை குறிச்சு பார்த்தோம். அது யாரு? சாத்தான், வலு சர்ப்பம் அப்படின்னு நாம பார்த்தோம். அப்ப அந்த வலு சர்ப்பத்துக்கு 7 தலைகள் இருந்ததா நாம பார்க்க முடியும். ஓகேவா? சோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13ஆம் அதிகாரத்துல இன்னும் 2 பேரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 12ஆம் அதிகாரமும் 13ஆம் அதிகாரம் 3 பர்சனாலிட்டிஸ பத்தி பேசுது, 3 நபர்களை பத்தி பேசுது. 1 சாத்தான், 2 அந்தி கிறிஸ்து, 3 கள்ள
தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. அப்போ முதல்ல நாம 12ஆம் அதிகாரத்துல சாத்தானை குறிச்சு பார்த்துட்டோம். இந்த 13ஆம் அதிகாரத்துல யாரை குறிச்சு பார்க்க போறோம்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துவையும், அது மட்டும் இல்லாம அவனோடு கூட இருக்க அவனுடைய சிநேகிதன், நண்பர் என்று சொல்லப்படுகிறோம். அப்ப அந்த நண்பன் கள்ள போதகரை குறித்து நாம என்ன செய்ய முடியும்னு சொன்னா பார்க்க முடியும். அப்போ இங்க இந்த 13ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனத்துல பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்க முடியும், இந்த மிருகம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி இருக்குன்னா, அது வந்து சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு பார்க்கணும். இந்த மிருகத்துக்கு என்ன இருந்துச்சா? 1வது வசனம் படிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். படிங்க. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்றும் சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். போதும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து நாம பாக்குறோம். நம்ம முன்னாடியே இதை குறிச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன், இது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இது உண்மையா வந்து சிறுத்தை தான் வருதா அப்படின்னு கேட்டா இல்ல, நமக்கு தெரியும் இது எதை குறிக்குது, நமக்கு தெரியும். அப்ப இங்க சமுத்திரம் எதை குறிக்குது? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சமுத்திரம் எதை குறிக்குதுன்னு சொன்னா 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயா? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க தண்ணீரில் இருந்து வர்றது எதை? சமுத்திரத்திலிருந்து வர்றது கடல் தண்ணீர். இது எதை குறிக்குதுன்னு சொன்னா மக்கள் கூட்டத்தை, மக்கள் திரளை. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கடல் வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னா இரைச்சல் மிக்க இடத்தை குறிக்கும். கடல் பக்கத்துல என்ன இருக்கும்? இரைச்சல் இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியில எங்க பார்த்தாலும் ஒரு இரைச்சல் இருக்கு, கன்ஃபியூஷன், குழப்பம். எல்லா இடமும் என்னன்னா ஒரு பினான்சியல் டிஸ்டர்பன்ஸ், ரிலிஜியஸ் டிஸ்டர்பன்ஸ், பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ். பாருங்க, மதம் சார்ந்த குழப்பம் இருக்கு, அரசியல் சார்ந்த குழப்பம் இருக்கு. எல்லா பக்கமும் ஒரு குழப்பம், இரைச்சல் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதன் மத்தியில இருந்து தான் வருவான். அப்படின்னா மக்கள் கூட்டத்துல இருந்து தான் வருவான். அப்போ இது எல்லாமே இருக்கிற இடத்துல இருந்து தான் என்னது, எல்லா இடத்துலயும் இதெல்லாம் இருக்கா இல்லையா? மதம் சார்ந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு, பொலிட்டிக்கல் விஷயம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அப்போ இந்த கஷ்டம், இந்த டிஸ்டர்பன்சஸ், இந்த சத்தங்கள், இந்த இரைச்சல்கள் நாளுக்கு நாள் கூடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அமைதி இன்னைக்கு இருக்கா? இல்ல. ஒரு 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 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க சந்தோஷமா போனீங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதே ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களை. அதுவும் பெண் பிள்ளைங்களா இருந்தா இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. எப்படி வீட்டுக்கு திரும்பி வர்ற காரியங்கள், ஒரு 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 கவனம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இங்க இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா உங்க மியூட் வந்து மியூட் பண்ணிருங்க. ஓகே. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். அப்ப இதன் மத்தியில இருந்துதான் இவன் என்ன செய்வானா? வருவான். அதாவது கடைசி ராஜா, பூமியில இருக்கக்கூடிய கடைசி ரூலர் வந்து இதுல இருந்துதான் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். அப்ப அவனுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த பூமியின் மேல என்ன இருக்குமா? ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அவன் வரும்போது வந்து அவன் கையில என்ன இருக்கும்? வில்லு இருக்கும், ஆனா என்ன இருக்காது? அம்பு இருக்காது. ஞாபகம் இருக்கா? அப்ப நாம சிந்திக்கும் போது என்ன சொன்னா, அவனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். அவனால என்ன செய்ய முடியும்னு சொன்னா, நிறைய சப்போர்ட், உதவி செய்வதற்கு அவனுக்கு என்ன இருக்குமா?
ஆள் இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த நேஷன்ஸ்னுடைய இன்ஃபுளுன்ஸ்னால வருவான் அப்படின்னு நாம பாக்குறோம். ஆனா வந்துட்டு அவன் என்ன செய்வானா, அவன் தலையில வந்து இது எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். அவனுடைய தலையில என்ன இருக்குமா, தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது போக போக போக்குல அவன் என்ன செய்வானா, தன்னையே கடவுளாக காண்பித்துக் கொள்வான். அவன் என்ன செய்வான் சொன்னா, எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். நாம தானியேல்ல பார்த்தோம், அவன் என்ன செய்வான், அவனுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அது என்னன்னு சொன்னா ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவன் தன்னையே என்ன செய்வான், வணங்கும்படி சொல்லுவான், தனக்கு அவன் கடவுளாக இருப்பான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2வது வசனத்துல, நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அது கொடுத்தது. மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பானா, சிறுத்தையை போல, கரடியை போல, கரடியின் கால்களை போல, சிங்கத்தின் வாயை உடையதாக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தானியேல்ல நாம படிச்சோம் 7ஆம் அதிகாரத்துல 4 ஜீவன்கள் கடல்ல இருந்து வர்றதா நாம பார்த்தோம். சமுத்திரத்திலிருந்து 4 ஜீவன் வர்றதா பார்த்தோம். என்னெல்லாம்? ஒண்ணு சிங்கம், மற்றொன்று கரடி, 3வது சிறுத்தை, 4வது அதாவது என்னன்னா எந்த ஒரு உருவமும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அதாவது ஓகே, ஒரு கொடிய ஒரு மிருகம் வரும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் மாறி வருது. பாக்குறீங்களா? ஆர்டர் மாறி வருதா இல்லையா? ஏன் ஆர்டர் மாறி வருது யோசிச்சு பாத்தீங்கன்னா, தானியேல் அங்க எழுதும் போது யாருடைய அரசாங்கத்துல இருந்தாரு? பாபிலோனுடைய அரசாங்கத்துல இருந்தார். அப்ப அவர் எழுதும் போது அவர் பாக்குறது என்ன? சிங்கத்தை முதல்ல பாக்குறாரு. அப்ப சிங்கத்தை பார்த்துட்டு வரலாற்றை பார்க்கும் போது சிங்கம், கரடி, கரடிக்கு அப்புறம் என்னது, சிறுத்தை, சிறுத்தைக்கு அப்புறம் அந்த கெடுகு அல்லது ரொம்ப மோசமான உருவம் கொடுக்க முடியாத, கம்பாரிசன் பண்ண முடியாத ஒரு விலங்கு, ரோமர்களை பாக்குற. இப்ப இங்க யோவான் எழுதும் போது யார பாக்குறாரு? யாருடைய ஆட்சி காலத்துல இதை அவர் எழுதுறாரு? நாலாவது மிருகம். இங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா யோவான் பின்னாடி போறதை நீங்க பாக்கலாம். பாக்குறீங்களா இல்லையா? பின்னாடி போறாரு. மூணாவது அனிமல்ல இருந்து வருது சிறுத்தை, கரடி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கம். புரியுதுங்களா? இதுதான் அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல பயன்படுத்துற காரணம். என்னது? அவரு இப்போ பிரசண்டா பாக்குறது என்னது? ரோமர்களுடைய ஆட்சியை தான் பாக்குறாரு. அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப மாத்தி சொல்லியிருக்கு, இது வேற அது வேற எல்லாம் இல்ல. அவங்க பார்க்கக்கூடிய பார்வைதான் வேறையாக இருக்கு. ஏன்னா எழுத்தாளர்கள் சில நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு வேண்டிய விதத்துல என்ன செய்வாங்க, தங்களுக்கு வேண்டிய கண்ணோட்டத்துல அவங்க அதை எழுதுவாங்க. ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு நோக்கத்தையோடு என்ன செய்யறாங்க, புத்தகங்களை எழுதுறாங்க. சோ அதுல நாம பார்க்க முடியும். அப்ப இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் நல்லா கவனிங்க, தன் பலத்தையும். சாத்தானுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாத்தான் ஒரு தூதன். அதே சமயத்துல அவருக்கு நம்மளை விட நிறைய பலம் இருக்கு. சாத்தானுக்கு நிறைய வல்லமை இருக்கு. ஆனா தேவனை காட்டிலும் மிஞ்சின வல்லமை கிடையாது. ஆனா வல்லமை இருக்கு. தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. புரியுதுங்களா? சோ இது எல்லாமே அதான் சொல்லுவாங்கல்ல, குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் தவறான ஒரு மனுஷன் கிட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும். அப்ப தவறான ஒருத்தனுக்கு என்ன செய்யறான், அதிகாரத்தை கொடுக்கறத நீங்க இங்க பார்க்க முடியும். அப்ப இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுல 17ஆம் அதிகாரம் வாங்க. 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஓகே, இங்க நாம பார்க்கக்கூடிய அவள், தாய் என்னும் நாமம், வேசி, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பாக்குறோம். அவள், இந்த லேடி தான் நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த சாத்தானுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்ததாக சொல்லப்படும். ஓகேங்களா? சோ இந்த நாமத்தை நாம இங்க பாக்குறோம். இந்த லேடி தான் என்னன்னா
இந்த பீஸ்ட வந்து கண்ட்ரோல் பண்றதாகவும், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல யாரு பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்க, இந்த லேடி வந்து கண்ட்ரோல் பண்றதை நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த லேடி என்ன, இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்ததான அந்த ரிலிஜியஸ் யூனியன். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு கூட்டம் என்ன செய்யும், சேர்ந்து ஆளுகை செய்யும். இந்த 10 கூட்டம் வரும், ஃபெடரேஷன் அப்படிலாம் நாம பார்த்தோம். அப்ப இந்த ரிலிஜியஸ் கூட்டம் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டம் என்ன செய்யும் சொன்னா, அதைத்தான் இங்க தாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவங்க இந்த ஆரம்ப நாட்கள் இந்த மதத்தினுடைய அல்லது இந்த அதிகாரத்தினுடைய அந்த உரிமையோடு கூட அவன் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் அவன் செய்வான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த ஸ்திரீ அவன் கொன்றுவான்னு சொல்லிட்டு பாக்குறோம். 16வது வசனம், அப்படியே 17ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். ஓகே, இங்க நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்க லேடி வந்து லிட்டரலா ஒரு மனுஷி கிடையாது, தனிப்பட்ட மனுஷியை குறிக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? அத வந்து நீங்க வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நாம இருக்கக்கூடிய அந்த ரிலிஜியஸ் சிட்டி, அந்த ஒரு கூட்டமைப்பை வந்து இது என்ன செய்யுது, குறிக்குது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி தான் என்ன செய்வாங்கன்னா, அந்தி கிறிஸ்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. அதனாலேயே சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லேடி வந்து பிரைட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அந்தி கிறிஸ்துனுடைய மனவாட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில விஷயங்கள் சொல்லப்படுது. அப்போ இங்க நீங்க இந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நோமினல் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, பேர் கிறிஸ்தவர்கள். இந்த கூட்டத்துக்குள்ள இப்போ ஒரே இதுக்கு கீழே வரக்கூடிய அம்ப்ரல்லான்னு சொல்லுவோம், ஒரு அம்ப்ரல்லா கீழே எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ரூம் ஒண்ணு சேரணும், எல்லா கிறிஸ்தவர்களும் ஒண்ணு சேரணும், இப்பெல்லாம் நிறைய கூட்டங்கள் இருக்கு. அப்ப இதுல அந்த நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இதுல என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ இந்த முதல் 3.5 நூற்றாண்டுல இந்த ரிலிஜியனும் இந்த அரசியலும் சேர்ந்துதான் செயல்படும். நான் முன்னாடியே சொன்னேன், ஃபர்ஸ்ட் 3.5 வருஷத்துல பெரிய அளவுக்கு வந்து அந்தி கிறிஸ்து என்ன செய்ய முடியாதுன்னா அவனுடைய பெரிய விஷயங்களை செய்ய மாட்டான். அந்த 2வது ஹாஃப்ல ஏன்னு சொன்னா, சாத்தான் மேல இருந்து கீழே தள்ளப்படுறான், மிகுந்த கோபத்துல வரான், அவன் என்ன செய்யறான், இவங்களை ஆட்டி படைச்சு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வைக்கிறத நாம பார்க்க முடியும். அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3.5 வருஷம் கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னு சொன்னா, இந்த ரொம்ப ஒரு பொன்காலம் யாருக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு ரொம்ப வந்து காமா கம்போஸ்டா நல்லபடியா அவனுக்கு ஏத்த வகையில எல்லாமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி நாம பார்க்க முடியும். அப்ப கடைசியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் அந்த லேடிய அவங்களே என்ன செஞ்சிருவான், முறியடிச்சுட்டு அவன் தன்னை என்ன செய்வானா, எல்லாத்துக்கும் மேலாக வைக்கக்கூடிய விஷயத்த நாம பார்க்கணும். இப்ப நீங்க இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இப்படி நாம பிரிச்சு 2ஐயும் பார்த்தோம்னு சொன்னா, ஏசு கிறிஸ்துவுக்கு நாம எல்லாருமே யாரு, மனவாட்டிகள். அவருக்கு நாம உண்மையுள்ள மனவாட்டிகள். நான் முன்னாடியே சொன்னேன், அந்தி கிறிஸ்துவுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும், இந்த ரிலிஜியஸ் கூட்டம். அப்ப இவங்களை நாம என்ன சொல்ல முடியும், அவங்களுக்கும் என்னதுதான் ஒரு கூட்டம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே இமிட்டேஷன் பண்றதை நீங்க பார்க்கணும். கிறிஸ்து சபை அதே மாதிரி அவனுக்கும் ஒரு நாமினல் கூட்டம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எல்லாமே ஒரு இமிட்டேஷன்ல போற மாதிரி நீங்க பார்க்கணும். அப்புறம் வசனம் 3ல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்து தலையில வந்து என்ன இருக்குமா, மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு ஒரு புண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அது மட்டும் இல்லாம அது வந்து என்ன செய்யாதான், அது வந்து அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, அது போயிரும் அல்லது அவன் செத்துருவான் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கிற சமயத்துல, அப்ப அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் சொன்னா, மேபி அவனை கொலை செய்யறதுக்கு கூட சிலர் முயற்சி செய்யலாம், ட்ரை பண்ணலாம். அவனை கொலை செய்யறதுக்கு கூட என்ன செய்யலாம், முயற்சி பண்ணலாம் அந்த ஆரம்ப நாட்கள்ல. அது மட்டும் இல்லாம அவன் இறந்து விடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும். அந்த 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி, எல்லாரும் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அந்த மிருகத்தின் அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போ அந்த மிடில இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம், அந்த 3.5 வருடம் அந்த நடுப்பகுதியில முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது ஹாஃப்
ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறத நீங்க இங்க பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், இதுலதான் நீங்க நீங்க பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறதை நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க, 4ஆம் வசனத்துல இருந்தே படிங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள். பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் போதும் சிஸ்டர். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 8வது வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ இந்த வசனம் வரைக்கும் நாம யாரை குறித்து வாசிக்கிறோம்னா அந்தி கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். அப்ப அந்தி கிறிஸ்து கடைசியில் அந்த 2ஆம் 3 வருடத்துல அவன் செய்ய போகிற காரியங்கள், அவன் என்ன செய்வான்னா யூதர்களை மட்டும் இல்ல சகல ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க பார்க்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் அப்படின்னு நாம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், யோசிங்க, ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அங்க நடக்க போற காரியங்கள். அது மட்டும் இல்லாம 6வது வசனம், அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூஷித்தது. நான் முன்னாடியே பார்த்தோம், பேசுகிற, அதாவது பெருமைகளை பேசுகிறவனாக இருப்பான் அப்படின்னு தானியேல நாம பார்த்தோம். இங்க அவன் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க இங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 5வது வசனம் சொல்லுது, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த 3 வருடம் நடக்கக்கூடிய விஷயம். சோ பாஸ்டர் ஏதாவது டைம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? ஓகே எடுத்துக்கலாம். சோ இங்க 2வது பகுதியில 9ல இருந்து நீங்க படிக்கும் போது 18வது வசனம், சாரி 11ல இருந்து நீங்க படிக்கும் பொழுது அங்க நீங்க பாத்தீங்கன்னா 2வது மிருகத்தை பத்தி நாம பாக்குறோம். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசியது. இப்ப இந்த மிருகம் யாரு? நம்ம 3 பேரை பார்த்தோம், 3 பர்சனாலிட்டி சொன்னேன். 12ஆம் அதிகாரத்துல சாத்தான பத்தி, 13ஆம் அதிகாரத்துல அந்த முதல் 8 வரைக்குள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவ பத்தி பாக்குறோம். இப்ப அடுத்த மிருகத்தை பத்தி பாக்குறோம். இது வேற யாரும் இல்ல, யாருன்னு சொன்னா இந்த கள்ள போதகரை குறிக்கக்கூடியதாக, சாரி கள்ள தீர்க்க தரிசியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் எங்க இருந்து தான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி முதல்ல வந்த பீஸ்ட் வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா கடல்ல, சமுத்திரத்திலிருந்து வந்துச்சுன்னு பாக்குறோம். இந்த மிருகம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா பூமியிலிருந்து வருகிறதாக நாம பார்க்க முடியும். ஓகேங்களா? பூமியிலிருந்து வர்றதை நீங்க பார்க்க முடியும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பூமி அப்படின்னு சொன்னா இந்த தீர்க்க தரிசன கண்ணோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா அது வந்து எந்த பூமியை குறிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா வேத வல்லுநர்கள், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை குறிக்குமா? புரியுதுங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை குறிக்குமா? அப்ப இதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசியானவன் எங்கிருந்து வர்றவனா இருப்பானா? இந்த யூதர்களுடைய மத்தியில இருந்து, அதாவது இஸ்ரவேல்ல இருந்து வரக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்றாங்க, சொல்றத நீங்க பார்க்க முடியும். அப்ப அடுத்தது நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லப்படுது. அப்ப இவன் யாருன்னு சொன்னா யூத ஒரு நேச்சருடைய ஒருத்தனா இருப்பான். தொடர்ந்து நீங்க படிங்க 12வது வசனம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி
பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியில் குடிகளுக்கு சொல்லிற்று. இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது அதாவது வரக்கூடிய இந்த கள்ள போதகன் என்ன செய்வான்னு சொன்னா சாத்தானுக்கு, அதாவது அந்த முதல்ல வந்த அந்த அந்தி கிறிஸ்துவ அவன் என்ன செய்வான், ப்ரமோட் பண்றவனா இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகள் உடையவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனா வாய் எப்படி இருக்கான், வலு சர்ப்பத்தை போல. நல்லா கவனிச்சு பாருங்க, வாய் வந்து அவனுடைய பேச்சு வலு சர்ப்பத்தை போல பேசுது அப்படின்னு சொல்லுது நாம பாக்குறோம். அப்போ முன்னாடி நாம பார்த்த 2 சாட்சிகளுக்கு எப்படி ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருந்துச்சோ ஞாபகம் இருக்கா? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிந்தித்தோம். இந்த 2 சாட்சிகளுக்கு எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் மனுஷங்களை நம்ப வைக்கிறதுக்கும் ஆலயம் கட்டுறதுக்குள்ள ஒரு கிரவுண்ட செட் பண்றதுக்கும் உதவிகரமா இருந்தாங்களோ, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த கள்ள போதகருக்கும் சில ஸ்பெஷாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால அவன் என்ன செய்வான்னு சொன்னா அநேகரை வந்து அந்த முதல் மிருகத்தை வணங்குவதற்கும் முக்கியத்துவப்படுத்துவதற்கும் அவன் என்ன செய்வானா, உந்துதல் செய்வான். அது மட்டும் கிடையாது, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த சொரூபத்தை அந்த அந்த ஆலயத்துல அவன் என்ன செய்வானா, நிறுவுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எங்க வருதுன்னு சொன்னா மிட், நம்ம 2வது ஹாஃப்ல தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல, 2வது ஹாஃப்ல இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அவன் என்ன செய்வான், எல்லாருமே என்ன செய்யணுமா, அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு கட்டளை கொடுப்பான். ஓகேங்களா? 15வது வசனம் படிங்க. மேலும் ஒரே நிமிஷம், அந்த சொரூபத்தை வைக்கிற அந்த சொரூபம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு, படிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளினாவது வெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதனாலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஓகே, இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துல வைக்கக்கூடிய அந்த சொரூபத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி இங்க பார்க்கணும். இந்த சொரூபத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னா அந்த சொரூபத்துக்கு ஜீவன் கொடுக்கப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? தேவனுக்கு மட்டும் இருக்கு. அப்போ இங்க நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம். எப்படி இந்த கள்ள போதகனுக்கு, இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு வந்து எப்படி இவ்வளவு ஒரு சக்தி, ஜீவனை கொடுக்கிற சக்தி உண்டா? ஆனா இங்க நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயே வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அந்த சொரூபம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? சொரூபம் பேசத்தக்கதாகவும், சொரூபம் பேசத்தக்கதாகவும் அப்படின்னா ஆன்சர் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நாம புரிந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இமேஜால என்ன செய்ய முடியும்னு சொன்னா பேச முடியும். அதே சமயத்துல இந்த இமேஜால என்ன செய்ய முடியும்னு சொன்னா யார் யார் வந்து தன்னை வணங்கலன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு தெரிந்து என்ன செய்ய முடியுமா, அட்டாக் பண்ணவும் முடியும். அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது சாத்தியமா? ஈவன் ஒரு மனுஷனால இது முடியாது, யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த சொரூபத்தால என்ன செய்ய முடியுமா, இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்க முடியும். அதால பேச முடியும். இப்ப இன்னைக்கு நாம இருக்கிற நவீன காலத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ தான் நாம பார்க்க முடியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். புரியுதுங்களா? இந்த சோஃபியா ரோபோட்னு ஒரு ரோபோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. துபாய் அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து இது குறிச்சது என்னன்னா சிட்டிசன்ஷிப். புரியுதுங்களா? சிட்டிசன்ஷிப். அவங்க பேசுறத நீங்க பாருங்களேன், அது இமேஜ் தானா இல்லையா?
அது இமேஜ். ஆனா அதால என்ன செய்ய முடியும்? ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு போர்ல எல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த மைக்ரோ ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படின்னா அதுல சிப்பு இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ என்ன கொலை பண்ணணும்னா நான் எங்க இருந்தாலும் என்னுடைய இமேஜ் அது கரெக்டா என்ன செய்யும்? தேடி வந்து அட்டாக் பண்ணும். இப்ப கூட சமீபத்துல இந்த வார்ல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கரெக்டா யார அட்டாக் பண்ணணுமோ அவங்கள குறி வச்சு அடிக்கிறத நாம பார்க்கணும். எப்படின்னு சொன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நாம சிந்திக்க முடியல. ஆனா இப்ப நாம நடந்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க தலைவர் இவருக்கு வந்து வெளிப்படுத்தும் போது அவருக்கு தெரிஞ்ச காரியங்கள் அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றதை நீங்க பார்க்கலாம். ஆனா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இதுல நாம பார்க்கும் பொழுது இதை வந்து செலக்டிவா கொள்ளுமா. அந்த முத்திரைய பதிக்காதவங்க செலக்டிவா கொள்றதை நீங்க பார்க்க முடியும். அப்போ இதோட இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இத ப்ரமோட் பண்ற அந்த யாரு போதகன் தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி தான் கோத்திரத்துல இருந்து வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப இருக்கிற இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் யாரு, அவர் எந்த கோத்திரத்துல இருந்து வந்திருக்காரு அப்படி எல்லாம் நிறைய பேர் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. சோ நாம அதை பார்க்க வேண்டாம். ஆனா ஒருவேளை இப்ப இருக்கிறவரு இல்ல இனிமேல் வரப்போறவரு நீங்க வேணா கனெக்ட் பண்ணி பாருங்க, மேபி ஆனா கனெக்ட் ஆகலாம். ஆனா உண்மை என்னன்னா நாம ரொம்ப சமீபத்துல இருந்துட்டு இருக்கிறோம். காலம் செல்லாது, ரொம்ப நியரா நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சிந்திப்போம். 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் தானே, 13 தானே இன்னைக்கு முடிச்சிருக்கோம். ஓகே, 14ஆம் அதிகாரத்துல 7 ஈவென்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கு. அதாவது உபத்திரவ காலத்துல நடக்க போற 7 சம்பவங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க படிச்சுட்டு வாங்க, வர்ற நாட்களை நாம சிந்திக்கும். தேவனை நாம மேம்படுத்தும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. சார் நான் லீவ் ஆயிக்கிறேன். Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thanks, yeah. Thank you so much. Thank you all. Thank you all. நாளைக்கு வகுப்பு இல்ல சரிங்களா? நாளைக்கு வகுப்பு நடைபெறாது. அந்த கல்வி அறிவுடைய ஊழியம் வந்து இது வந்து அப்ப எப்போ அதை அனுப்பணும் அசைன்மெண்ட்? நீங்க நாளைக்கு எழுதிட்டீங்கன்னா சிஸ்டர் நீங்க எழுதிட்டீங்கன்னா அனுப்பலாம் சரிங்களா? வாட்ஸ் அந்த குரூப்ல அது ஆடியோ பண்ண சொல்றாங்க. ஓகே, எழுதிட்டீங்கன்னா குரூப்ல போட்டு விட்டுங்க, சார் செக் பண்ணுவாங்க. Good night, sir. Thank you, sir. Okay, thank you. Brother, praise God, brother. Praise Lord, praise Lord. Sir?